நீதியும் கிருபையும் பரிசுத்தமுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது நம் நம்பிக்கையின் நேரம். விசுவாச நீதி. ஆபிரகாம்னு ஒரு மனுஷர் இருந்தார். அவர் ஒரு கல்தேயன். அவருடைய வாழ்க்கையில் நிறைய விஷயம் லேட்டாக தான் கிடைக்கும். அப்படி கிடைச்சாலும் அது அவருக்கு அவ்வளவு சீக்கிரம் நிலைக்காது. தன்னுடைய 100 வயதில் அவருக்கு ஈசாக்கு பிள்ளையாக கொடுக்கப்படுகிறார். கொடுத்த கொஞ்ச வருடத்திலேயே ஆண்டவர் ஈசாக்க பலியாக கேட்கிறார். தன்னுடைய 6 குழந்தைய பலியாக எப்படி தேவன் கேட்க முடியும்னு தேவன் மேல அவர் கோபப்படல. தேவன் சொன்னா அதை செய்யணும், எதுவா இருந்தாலும்னு நினைச்சாரு. பலி கொடுக்க கத்தி எடுத்து கையவும் நீட்டிட்டாரு. அப்பொழுது கர்த்தருடைய தூதன், உன் புத்திரன் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை பலி கொடுக்க ஒப்பு கொடுத்ததினால் அவருடைய சந்ததிக்கே பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. என்னங்க ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதம் கொடுத்துட்டாரு, அப்போ ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுதான் இல்லை. அந்த நாள் முதல் ஈசாக்கு தன்னுடைய தகப்பன் ஆபிரகாம் கிட்ட பேசுறதையே நிறுத்திட்டான். இந்த விஷயம் அறிந்த சாராலும் ஆபிரகாம பயங்கரமா திட்டிட்டு வேறு வீட்டுக்கு போயிட்டாங்க. தான் யாரை அதிகமா விரும்பினாரோ அவங்களே ஆபிரகாம விட்டுட்டு போயிட்டாங்க. வேதாகம சரித்திரம் சொல்லுது, கிட்டத்தட்ட 25 வருடம் கழித்து தான் மனைவி சாரால ஆபிரகாம் போய் பார்க்கிறாரு. எப்படின்னா, மரித்து போன சாரால பார்க்க சாரால் வீட்டுக்கு போறாரு. பிள்ளையும் கூட இல்லை, நேச மனைவியும் இப்ப உயிரோட இல்லை. இதெல்லாம் இவருக்கு எதனால நடந்தது? தேவன் சொன்னதை செய்ததினாலே. இவ்வளவு இழப்புகள் அவருக்கு இருந்ததினால்தான் அவருக்கு விசுவாச தகப்பன்னு வேதமே சாட்சி சொல்லுது. ஆபிரகாம் படாத கஷ்டத்தையா நீயும் நானும் அனுபவிக்கிறோம். எந்த நிலையிலும் இருந்தாலும் தேவனை விட்டு விடாமல் இருக்கிற ஒரு நிலையில் நாம எப்பவும் இருந்தால் தேவனும் நமக்காக சாட்சியா இருப்பார். ஆமென்.